ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களா? வருஷத்துக்கு 22 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்குற பேங்க் ஆஃபீஸர் ஆகணுமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்தியாவோட நம்பர் 1 பப்ளிக் செக்டர் பேங்க்கான எஸ்பிஐலேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ரொபேஷனர் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 1500 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களுமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பேங்க் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் வந்து எஸ்பிஐயோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எஸ்பிஐலேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பிஓன்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு 1500 வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 234 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து 144, ஓபிசிக்கு வந்து 390 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 144 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆர் கேட்டகரியில் 588 வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 1500 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 18/6 8/7 வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் மந்த் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட்டும் வந்து இந்த டேட்குள்ளே பண்ணியிருக்கணும். இதுக்கான எக்ஸாமினேஷன், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் நடக்கும், அடுத்து மெயின்ஸ் நடக்கும், லாஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ இருக்கும். இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஜூலை 2nd and 3rd வீக்கில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் வந்து செப்டம்பரில் இருக்கும். எதுக்குமே வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. அந்த மந்த் மட்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் எது இருக்குது, எந்தெந்த டேட்டுன்றதை செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மினிமமாக 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமமாக 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்தந்த கேட்டகரி வைஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்கள் கேட்டகரிக்கு என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க, கிராஜுவேஷன் எனி டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடித்தவங்க நம்ம ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இது வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் அந்த இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் இந்த கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட், ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதாவது 30/9/2026 நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்குது. அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அட்டன் பண்ணலாம். பட் ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மெயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 6 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓபிசியில் வரீங்கன்னா 9 டைம்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் மெயின்ஸ் அட்டன் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 750 கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஆருக்கு, இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க, பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இதில் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஒரு ட்ரைனிங் நடக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதே அதை கொடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபேஸ் 1 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். 1 ஹவருக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து மெயின்ஸுக்கு போவாங்க, ஃபேஸ் 2க்கு. அதில் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே நடக்கும். அப்ஜெக்டிவ் வந்து 200 மார்க்ஸ்க்கும், டிஸ்கிரிப்டிவ் வந்து 230 மார்க்ஸ்க்கும் வந்து நடக்கும். இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து ஃபைனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஃபைனல் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷனும் இருக்கும், ஃபைனல் இன்டர்வியூவும் இருக்கும். அது வந்து 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 ரெண்டையுமே வந்து டேலி பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாடுலேயும் பார்த்திங்கன்னா சென்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோஸை சைனை ஸ்கேன் பண்ணணும், லெஃப்ட்டு தம்பு இம்ப்ரெஷன் கேட்டிருப்பாங்க, டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க, ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வீடியோ போடுறேன் எப்படி அப்ளை பண்ணணுன்னு. நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ எம்பியில் இருக்கணும் எல்லாமே வந்து தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், நானும் வீடியோ போடுறேன்.
கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக தரோவாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நான் நம்ம வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு எதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா நோட்டிஃபிகேஷனை தரோவாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ப்ரிலிம்ஸ்க்குரியது. மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு சர்வர் இஷ்யூ, பேமெண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். அதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அப்ளை லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை. சப்போஸ் நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத செக் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எனி டிகிரி முடிச்சுட்டு பேங்கிங் செக்டரில் கெரியர் பில்ட் பண்ண ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பேங்க் ஜாப் தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், பேங்க் ஜாப்ஸு, ரயில்வே ஜாப்ஸு, லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஜாப்பும் நம்ம சேர்த்து தான் வீடியோ போடுறோம். ஸோ எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு சீக்கிரமே வேணும்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்ம ஜாப் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நீங்கள் உடனே பார்த்து அப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ.